ஜூன் 16 வந்து அன்புக்கு வந்து பர்த்டே. கேக் இந்த டைம் செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஃபைனல் அவுட்புட் இன்னும் நான் பண்ணல. பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணேன். நான் வந்து டெக்கரேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போன கேக் வெட்டவே இல்லை. அவர் பாட்டுக்கு உட்காந்து மதியத்துக்கு பிரியாணி செய்யலான்ட்டு ரொம்ப. ஸோ இதுதான் நான் செஞ்ச ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ இந்த வீடியோ நான் எப்போ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா 15th ஜூன் சண்டே ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு ஜூன் 16 வந்து அன்புக்கு வந்து பர்த்டே. ஸோ கேக் செய்யலாம், நம்மளே செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ சாக்லேட் கேக் இந்த டைம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், நான் அப்டேட்லாம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் முடிச்சுட்டு செகண்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு வழியாக நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து கோல்ட் டவுன் வந்து ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். கேக் ஸ்பான்ச் பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. ஸோ இந்த கேக் பாப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வழியாக கேக் செஞ்சு முடிச்சிட்டேன். ஏன்னா ஒன்று நான் வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து செஞ்சேன். சில்வர் கேக் வந்து அடிக்கடி இப்போ செய்யறனால அது ஓகே. எனக்கு வந்து இவ்வளோ நேரம்லாம் ஆகலை. பட் இந்த கேக்கு ஐயோ என்னால் முடியல. பட் இன்னும் ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாக கொடுக்கல. அன்றைக்கே தெரிஞ்சிச்சு நான் செய்கிறேன், அவங்களுக்கு தெரியும் செய்கிறேன்னு சொல்லிட்டு. பட் என்ன கேக் செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியல. அவங்களே ஒரு கட்டத்தில் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நீ செய்கிற அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா நான் ஒன்று யூடியூப் பார்த்தா செஞ்சேன். ஃபைனல் அவுட்புட் இன்னும் நான் பண்ணல. பட் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறத நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள். சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணேன். நான் வந்து இதுதான் ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கணும் டிசைன் அப்படின்னு சொல்லி பார்க்காம விட்டுட்டேன். அங்கங்கே ஒரு டிசைன்ஸ் பார்த்து ஏதோ நானாக பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒன்று வைக்க போகிறேன். அது வந்து சாக்லேட் கேக்கோ மற்றதோ வந்து சர்ப்ரைஸ் கிடையாது. ஆக்சுவலாக வந்து நான் குட்டி குட்டி மினியேச்சரில் இருக்க பீர் பாட்டில்ஸும் அந்த கப் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இதில் ட்விஸ்ட்டு. அவங்களுக்கு வந்து தெரியாது, அதுதான் நான் வாங்கியிருக்கேன். அதுதான் வந்து மேலே வந்து டாப்பஸ்க்காக வைக்க போகிறேன். பாப்பா அதுக்கப்புறம் தூங்கிட்டா. நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நானும் அன்பும் சாப்பிட்டுட்டு அன்பும் குளிச்சுட்டு தூங்கிட்டாங்க. ஸோ ஒரு 11:30 இருக்கும். சும்மா ஏன் உட்காந்துட்டு தான் டெக்கரேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போன பர்த்டேக்கு பாப்பாவுக்கு வாங்கின ஹாப்பி பர்த்டே வேர்டிங்ஸ் இருந்துச்சு, அதை வச்சேன். ஸோ எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு பலூனும் முடிச்சுட்டு என்னோடய கேக் ஒர்க்கும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் கேக்கோட ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ அதையும் கொண்டு வந்து நீட்டாக வந்து ஒரு டேபிள் போட்டு வச்சுட்டேன். ஸோ மறக்காமல் என்னோடய கேக் டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கால அதனால தான் கேட்குறேன். சரி 12 o'clock ஆச்சு. ஸோ அன்பை போய் எழுப்பிட வேண்டியதான் நெக்ஸ்ட்டு. அவர் தூங்கிட்டாரு, நான் எழுப்பிட்டு வந்துட்டேன். பாப்பா தூங்கிட்டு இருந்தனால நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சத்தம் மீது போட்டுறாதீங்க, மெதுவாகவே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. கேக்கை பார்க்கல, கேக் பார்த்த ரியாக்ஷன் பாருங்கள். பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாரு. என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டார். கேக் வெட்டவே இல்லை, அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்காரு. நாங்கள் சொன்னோம் இரு நான் கொஞ்சம் நேரம் அதை உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து யோசிக்கல நான் எல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுப்பேன் அப்படின்லாம் யோசிச்சார். பட் இது வந்து அவர் எதிர்பார்க்காத ஒன்று. கேக் கட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேக்கெல்லாம் போய் ஊட்டி விட்டுட்டு ஒருத்தர். ஸோ நான் நிர்மல் கருணான 3 பேர் தான் இருந்தோம். 3 பேரும் ஊட்டி விட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தோம். ஸோ நான் முன்னாடியே நிர்மலும் கருணானனும் வரத்துக்கு ஒரு 5 minutes லேட் ஆச்சு. அப்போ நான் என்ன பிளான் பண்ணால் ஏன் கிஃப்ட்டை நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக கொடுக்கணும், பேப்பரில் எழுதி வச்சு கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்ட்டு. சர்ப்ரைஸ். Happy birthday Anu, find your gift in your tea table. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னென்னா ரெசினாட்டில் டபுள் ஹார்ட் ஃப்ரேம் வந்து லைட் செட்டிங்கோடு பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான். எங்கே சோஃபா? அந்த சோஃபா. எந்த சோஃபா? ஏன் முன்னாடியே வச்சேன் அப்படின்னா எனக்கு டைம் இல்லை, 5 minutes சும்மா உட்காந்துருக்க நேரம் டக்குன்னு தோணுச்சு, சரி முன்னாடியே நம்ம வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சேன். செகண்ட் கிஃப்ட் என்னென்னா கேண்டில் ஹோல்டர் கஸ்டமைஸ் பண்ணி எங்களோட ஃபோட்டோ போட்டு வாங்கியிருந்தேன். ஏன்னா என்னை விட அதிகமாக வந்து டெய்லியும் வீட்டில் கேண்டில் ஏற்றி வைக்கிறது வந்து இவர் தான், அதனால தான் அது வாங்கி கொடுத்தேன். ஸோ அதை பார்த்த உடனே போய் கேண்டில் ஏற்றி வச்சுட்டாரு எப்பயும் போலவே. ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னென்னா அதுதான் இருக்குது அந்த ஸ்கேன் கியூஆர் கோடுக்கான க்ளூ. ஆக்சுவலி ரெசினாட்டில் வந்து நான் கியூஆர் ஸ்கேனர் வச்சுருந்தேன். ஸோ இதுதான் என்னோட கடைசி கிஃப்ட், கஸ்டமைஸ் சாங். ரெசினாட்டில் நான் ஃபிட் பண்ண லைட்டு வந்து கொஞ்சம் பிஞ்சிருச்சு. அதனால் அண்ணன் வந்து அதெல்லாம் உட்காந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் பண்ண ரெசினாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் டே எப்படி போச்சுன்னு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நைட் லேட்டாக படுறதுனால மார்னிங் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப்பு. அங்கே வந்து ஒர்க் போயிட்டாங்க. ஒரு 12:30 வந்திருக்காங்க. வரும்போது வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்தாங்களா. ஸோ ஜோஹானா நானும் கொஞ்சம் வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு ஸோ மதியத்துக்கு பிரியாணி செய்யலாம்னு ரொம்ப நாள் ஆச்சு. சிக்கன் பிரியாணி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிரியாணி செஞ்சுட்டு பார்க்கலாம். பிரியாணி செய்ய 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் யூடியூப் பார்த்து. பிரியாணி ரெடி ஆச்சு. பிரியாணி நல்லா சுட ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எங்களோட பர்த்டே ஸ்பெஷல் லஞ்ச் சிக்கன் பிரியாணி வித் தயிர் பச்சடி. ஸோ ஜோஹானாவுக்கும் போட்டு கொடுத்துட்டேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் ஹெனிகேன் இருக்கிற அந்த பாட்டில் ஒன்று வச்சுருந்தேன். தென் இது ஒன்று பீர் கப் வந்து மேக்னட்டோட, ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் இதை ஒட்டி வச்சிருந்தாரு, அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ. ஸோ க்யூட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி மினியேச்சர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரீசனுக்காகவும் வாங்கியிருந்தேன். இன்னொன்று எனக்கு இந்த மாதிரி செய்யணும்னு ஆசை, அதுக்காகவும். தென் ஃபைனலாக இதுதான் வந்து கேண்டில் ஹோல்டரு. ஸோ கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ இருக்குது, உங்களுக்கு தெரியுதா அந்த இடத்துல. ஸோ ஃபோட்டோ வச்சு மேலே வந்து கேண்டில் இந்த இடத்துல வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதுதான் நான் செஞ்ச ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ மேலே வந்து வேர்டிங்ஸ் அண்ட் கீழே வந்து ஸ்பாட்டிஃபை மியூசிக் வச்சுருக்கேன். ஸோ சேம் அதே கஸ்டமைஸ் மியூசிக் தான், நம்ம ஸ்கேன் பண்ணால் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். சைடில் 3 பேருமே இருக்க ஃபோட்டோ. இதுதான் வந்து என்னோடய பர்த்டே கிஃப்ட்டு. இதுவும் எப்படி இருக்குது, நான் செஞ்ச இந்த ரெசின் ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ரெசின் ஃப்ரேம்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் செஞ்சு தருவோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் பர்த்டே செலிப்ரேஷன், இதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு என்னோட ரெசின் ப்ராடக்ட் அண்ட் கேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. நேற்று எடுத்த கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். அதிகமாக நாங்கள் வந்து நேற்று ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கலை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பை பாய்.